சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இன்று திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு தொடங்கியுள்ளது. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள மாநாட்டு அரங்கில் சுமார் 5 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளை திமுக தொடங்கியுள்ளது. இந்நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக இளைஞரணி மாநில மாநாட்டை நடத்த திமுக தலைமை முடிவு செய்தது. இந்த மாநாட்டை சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இது திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடாகும். ஆனால் மிக்ஜாம் புயல் பாதிப்பால் டிசம்பர் 17ஆம் தேதி நடைபெற இருந்த இந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து டிசம்பர் 24ஆம் தேதி மாநாடு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவும் ஒத்திவைக்கப்பட்டது. 2வது முறை ஒத்திவைக்கப்பட்ட சேலம் திமுக இளைஞரணியின் மாநில மாநாடு இன்று நடைபெற உள்ளது. இதற்கு அமைச்சரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகிக்கிறார். இந்த மாநாட்டில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல தலைவர்கள் பேச உள்ளனர். காலை 10 மணி அளவில் முதல்வர் ஸ்டாலின் மாநாட்டுக்கு வருகை தர உள்ளார். அதன் பிறகு தீர்மானங்கள் வாசிப்பு, மொழிப்போரி தியாகிகளின் படத்திறப்பு, திமுக முன்னணி தலைவர்கள் உரை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மாலையில் முதல்வர் ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்கும் அனைவருக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டுக்காக 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பெரும் எதிர்பார்ப்பையும் எழுச்சியும் ஏற்படுத்தியுள்ள இந்த திமுகவின் மாநில இளைஞரணி மாநாடு திமுகவிற்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டையொட்டி சேலம் ஆத்தூர் பிரதான சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.